மக்களின் ஒரு நபர் எனக்கு தொடர்பு கொண்டு இங்கே மீன் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, இரவு எவ்வாறு இந்த சந்தையில் மீனை கொள்முதல் செய்வதென்று ஒரு ஆள் தொடர்பு கொண்டு என்னை கூறியிருந்தார். உடனடியாக நான் சாவச்சியிலிருந்து இந்த இடத்துக்கு நேரடியாக களவை செஞ்சது பார்த்தேன். மீன் துண்டிப்பை விட பாரிய பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது. மின்துண்டிப்புன்றது சிறிய விஷயம். ஆனால் இன்றைய பொழுது இங்கே வியாபாரிகளுக்கு அவ்வளவு மீன்களும் வீணாக்கப்பட்டது. ஏனென்றால் இங்கே நான் அவதானித்தேன், எல்லாரும் ஐஸ் பட்டிகளை போட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும் வயசு கூட அம்மா கூட. ஆனால் இன்றைய சந்தா பணம் வேண்டுபட்டிருக்கு மனசு. இதுதான் நியதி. ஆனால் நான் நினைக்கின்றேன், இங்கே வந்தபோது தான் சுருக்கமாக சொன்னால் மெலசுட கூடத்தை சென்று பார்த்தால், இன்று நீங்கள் போய் பார்த்தாலும் மெலசுட கூடத்தில் யாரும் உள்ளே கிட்ட போயிடாது. நான் மேரம்மாவிடம் கூறுகிறேன், நாளைய தினம் இங்கே நேரடியாக கள விஜயம் செய்து பாருங்கள். அரசாங்கங்களால் நிதி உதவியை வெளிநாடுகளிடம் இவ்வாறான சந்தையை கட்டித்தரும்போது கட்டினது பிழையான முறையில் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அவர்களை கூறுகிறோம், இந்த இடத்துக்கு சென்று சிறந்த முறையில் பராமரியுங்க. மாநகர சபையின் வேலை இங்கே பிரதேசத்தில் கழிவுகளை சிறந்த முறையில் அகற்றுவது, கழிவு முகாமைத்துவத்தை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்வது, அவ்வாறான வேலை அதுகளை பாருங்கள். இங்கே வாய்க்கால் கூட குப்பையாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 60 வருஷம் 10 வருஷத்துக்கு மேற்பட்ட பில்டிங்கெல்லாம் சொல்லலாம். 6 மாதங்கள் இவ்வாறு கிடக்கு கேவலமாக. அங்கே ஒரு காலனியை யாராவது வைத்தால் உள்ளுக்க புதஞ்சு உள்ளுக்க கழிவு தண்ணிக்க விழக்கூடிய நிலை இருக்குது, கால் முறியக்கூடிய நிலை. இந்த இடத்துக்கு சென்று அதுகளை நிவர்த்தி செய்யுங்கள். நல்லூரில் பணத்தை உழைத்திருப்பீர்கள், இந்த கடையில் வருமானம் மூலம் கோடிக்கணக்கான வருமானம் விட்டிருப்பீர்கள். அதுகளை இவ்வாறான இடங்களில் முதலீட்டு செய்யுங்கள் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். என்றால் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மெலசல கூடம் அத்தியாவசியமானது. அதை சிறந்த முறையில் துப்புரவாக வைத்திருங்கள். அதில் ஒரு சிறந்த முறையில் ஒரு கல்லை கட்டியாவது கொங்கிரீட்டால் சும்மா கல்லை கட்டினாலே அங்கே வேலை செய்கிறார்கள் ஒரு ஸ்டாஃபுக்கு நீட்டாக நடந்து போகிறது. கல்லை கட்டுங்க அழகாக. இல்லை, போக முடியாது, துர்நாட்டம் வீசுகிறது, நிறைஞ்சி வலிக்கிறது. அதுகளை சிறந்த முறையில் அகற்றுங்கள். அதே நேரம் விநியமாக கேட்டுக்கொள்கிறேன், இரவு நேரங்களில் இங்கே ஒரு 9 மணிக்கு பிறகு இந்த கழிவு நீர்களை ஏற்றுங்கள். மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதீர்கள். மானசை தாழ்மையாக கொடுக்குறேன். இரவு நேரத்தில் ஆறுதலாக எடுத்து செல்லுங்கள். ஏனென்றால் எடுப்பதால் இங்கே மீன் வேண்ட வருவவர் கூட இந்த சந்தையை விட்டு விட்டோன்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு சென்று இதில் நாம் மேரம்மாவிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்களின் அரசியல் அஜெண்டா செய்யாமல் இந்த களத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிடம் கேட்டுக்கொள்கிறேன். மாநகர சபை கலைவாய்த்த ஊழியர்கள், சுகாதார ஊழியர்கள் மது போதையில் வாகனத்தை செலுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறார். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? மது போதையில் வாகனத்தை செலுத்துவார் என்றால் போலீசார்கள் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இதுக்கு நாங்கள் மாநகர சபையை குற்றம் கூற வேண்டியதில்லை. ஆனால் மாநகர சபை அவர்கள் அவ்வாறு போதைக்கு அடிமையானவர்களாக இருந்தால், போதையுடன் பிடிபட்டிருந்தால் அவர்களை சாரதி அனுமதி பத்திரத்திலிருந்து தூக்கி எறியுங்கள்.